அரவான் புயல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு கரையை கடக்க போது. இன்னைக்கு ராத்திரி இடிடி, அதாவது உங்களோட டேட் வந்து இன்னைக்கோ இல்ல அடுத்த 7 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தயவு செய்து உங்க அக்கம் பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கு தெரிவிச்சுட்டு அங்க அட்மிஷன் ஆயிருந்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா திடீர்னு சில ஏரியாவில் வேளச்சேரி, தாம்பரம் இந்த மாதிரி ஏரியாலாம் ஆம்புலன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்காது. நீங்க ஆஸ்பத்திரி போறதுக்குள்ள குழந்தை வந்து பிறக்கிறது வாய்ப்பு இருக்கும். அப்படியே பிறந்துட்டாலும் என்ன நீங்க செய்யணுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் உங்களுக்கு எடுத்திருக்கேன். குழந்தைய நல்ல துண்டுல வந்து ட்ரை பண்ணிட்டு பொறுமையா இருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நஞ்சு வெளில வந்துடும். நஞ்சு வந்து ரொம்ப ப்ளீடிங் இல்லாம பாத்துக்கிறதுனா பயப்படாத செய்யுங்க. அம்மாவையும் குழந்தையும் காப்பாற்ற முடியும். கரண்ட் ஒரு 24 மணி நேரம் கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால கேஸ் ஸ்டவ் இருக்குதா பாத்துக்கோங்க. கேஸ் இல்லைன்னா கொஞ்சம் இந்த பொட்டுக்கடலை, ட்ரைடு கிரேப்ஸ் இந்த மாதிரி வீட்லயே கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த 5 நாள் 6 நாள் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. இது இல்லாம உங்க மெயின் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. அப்படி தண்ணியில் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற அரசாங்க ஆஸ்பத்திரியிலோ இல்ல பிரைவேட் ஆஸ்பத்திரியோ எங்க காமிச்சிட்டு இருக்கீங்களோ அங்க முன்கூட்டியே பதிவு பண்ணிட்டு அங்க அட்மிஷன் ஆயிட்டாலும் தவறு கிடையாது. எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. அதுக்காக அட்மிஷன் ஆனவங்க அவங்க சிசேரியன் பண்ணாம பாத்துக்கோங்க. நீங்க வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு தான் அங்க போய் அட்மிஷன் ஆறீங்க. அதனால ரொம்ப சேஃபா இருங்க. சுகர் பேஷண்ட்ஸ் கட்டாயம் வந்து நீங்க அதிகம் சாப்பிட்டு சுகர் வந்து ஜாஸ்தி ஆயிடக்கூடாது. இல்ல உணவு கிடைக்கலங்கிறதுக்கு சுகர் இல்லாம இருந்துடக்கூடாது. ஸோ நீங்க பாதுகாப்பா இருக்கணுங்கிறது என்னோட கடமை, எல்லா மருத்துவர்களோட கடமை. அதனால தயவு செய்து சிசேரியன் ஆகாம பாத்துக்கோங்க. மருத்துவமனையில் இருந்தீங்கன்னா பாதுகாப்பா இருப்பீங்க.